Nemathi Property Management. Contact 7667008999. இப்போ இந்தூர்ல வந்து நீங்க உங்க கட்சியின் சார்பாக நிற்க வைக்கப்பட்டவர் திருப்பி பின்வாங்கி பிஜேபியில் சேர போறாருன்ற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது உங்களுக்கு வந்து கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லையா? கட்சி ரீதியா இது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவா பாக்குறீங்களா? நீங்க இங்கு மக்கள் விமர்சிக்க வேண்டியது காங்கிரஸ் இல்லை. இது பலகீனமான சத்தியமா பலகீனம் தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. உங்கள் விமர்சனமும் கோபமும் மீண்டும் ஒரு முறை இந்த ஜனநாயக படுகொலை செய்து கொண்டிருந்த பாஜகவை நோக்கி திருப்பங்கள் தான் நம்ம சொல்லுவோம். காங்கிரஸ் முதல்ல அவங்களுடைய ஆட்களை வந்து கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா போடல, அவங்களுக்கு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை. கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத சர்வாதிகாரம், ஒரு எலக்டோரல் டெமோக்ரஸி இதில் வந்து ஆட்டோக்ரஸியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்கே கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு ஃபேர் பிளே பண்ணாமல் பாஜக ஆடக்கூடிய ஆட்டம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு திரைப்படத்தில் கந்தசாமி திரைப்படத்தில் வடிவேலுவை வந்து ஒரு முட்டையாக இருக்கிறவனை அடித்து தள்ளிட்டு வடிவேல் கையை அடிக்க ஓங்கும் போதெல்லாம் திடீர்னு அழுவாப்பில் வடிவேல். ஏன்னு பார்த்தா ஊசி எடுத்து பட்டக்ஸில் குத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு போட்டியே இல்லைடானார். அந்த மாதிரி தான் பாஜக பண்ணிட்டு காங்கிரஸ் ஏன் வீக்கா போட்டுருக்கீங்க? எல்லா மனிதருக்கும் பலகீனம் உண்டு. காங்கிரஸ் தான் பலகீனம் உண்டா? அதை தாண்டி நிற்கிறது நீங்கள் பெருமைப்பட வேண்டும், ஊக்குவிக்கணும். பரவாயில்லப்பா, இவ்வளவு கஷ்டத்துலையும் ராகுல் காந்தி நிற்கிறாரு. சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்காக இல்லை. சிஏ சிரிப்பு தான் வரும். சிஏ பற்றி மென்ஷன் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சத்தியமாக சிரிப்பேன். ஏன்னா காங்கிரஸுடைய நிலைப்பாடே வந்து ஜனநாயகத்தன்மை உள்ளது. சிட்டிசன்ஷிப் கொடுத்தா எல்லாருக்கும் கொடு. ஒரு முஸ்லீமுக்கு நெருக்கடி இருப்பதை போலவே இஸ்லாமியர்களை தொடர்ந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆதரித்து அவர்களுக்கான நியாயங்களை வந்து உறுதி செய்து வரக்கூடிய காங்கிரசுக்கும் நெருக்கடி இருக்கிறது. எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை மென்ஷன் பண்ணணும், எதை மென்ஷன் பண்ணக்கூடாது, யாருக்கு சீட்டு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைய நமது பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு அலி அல் புகாரி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதில். நீங்கள் இந்தியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பல இடங்களில் ஜனநாயகத்துக்கு எதிராக பல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நோட்டான ஒன்று இருக்குது, அதனால யாருமே போட்டி போடணும், பிஜேபிக்காரங்க வின் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரத்தில் நடந்துச்சு. இப்போ இந்தூரில் வந்து நீங்கள் உங்கள் கட்சியின் சார்பாக நிற்க வைக்கப்பட்டவர் திருப்பி பின்வாங்கி பிஜேபியில் சேர போகிறாருன்ற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது உங்களுக்கு வந்து கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லையா? கட்சி ரீதியாக இது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்களா? நீங்கள் கட்சி ரீதியாக கண்டிப்பாக பின்னடைவாகத்தான் பார்க்க வேண்டும், இல்லைன்னா நான் பைத்தியம். ஆனால் இது தேச நலனுக்கு எதிரானது என்பதை தான் முதல்ல பார்க்கணும். இதை யார் செய்கிறாங்கிறத முதல்ல பார்க்கணும். கட்சி ரீதியாக பின்னடைவு தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன வேலை பலகீனமான கேண்டிடேட் போகணும், நிறைய பேர் சஜஷன் கொடுப்பாங்க. காங்கிரஸ் முதல்ல அவங்களுடைய ஆட்களை வந்து கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடல, அவங்களுக்கு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத அதே நேரத்தில் இதுவரை இந்தியா பார்த்திராத அளவுக்கு கோரப்பற்களை கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத சர்வாதிகாரம், ஒரு எலக்டோரல் டெமோக்ரஸி இதில் வந்து ஆட்டோக்ரஸியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இவ்வளவு தூரம் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு தியாகத்தின் மறுரூபமாக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி செஞ்சுட்டு இருக்கார். இங்கு மக்கள் விமர்சிக்க வேண்டியது காங்கிரஸ் இல்லை. இது பலகீனமான சத்தியமாக பலகீனம் தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. உங்கள் விமர்சனமும் கோபமும் மீண்டும் ஒரு முறை இந்த ஜனநாயக படுகொலை செய்து கொண்டிருந்த பாஜகவை நோக்கி திருப்பங்கள் தான் நம்ம சொல்லுவோம். எல்லாரும் மனுஷன், எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எல்லாரும் மனுஷன், எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தாய் பாசம் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா உங்கள் மனைவி பாசம் இருக்கும், இல்லை புள்ள பாசம் இருக்கும், இல்லை பணத்தில் நீங்கள் வீக்காக இருப்பீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சில பேருக்கு மதம் சப்ஜெக்டாக இருக்கும், அது எதுனா அதில் சொன்னால் ஓகே ஆகிடும். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு ஃபேர் பிளே பண்ணாமல் பாஜக ஆடக்கூடிய ஆட்டம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு திரைப்படத்தில் கந்தசாமி திரைப்படத்தில் வடிவேலுவை வந்து ஒரு முட்டையாக இருக்கிறவனை அடித்து தள்ளிட்டு வடிவேல் கையை அடிக்க ஓங்கும் போதெல்லாம் திடீர்னு அழுவாப்பில் வடிவேல். ஏன்னு பார்த்தா ஊசி எடுத்து பட்டக்ஸில் குத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு போட்டியே இல்லைடானார். அந்த மாதிரி தான் பாஜக பண்ணிகிட்டு இருக்கு. அதை தான் இங்கே கண்டிக்கணும். ஜனநாயகத்தின் செட்டப்பை ஊசி வச்சு இப்போ புட்டத்தில் குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது பாஜக. ஜனநாயகத்தை அசிங்கப்படுத்துகிறது. 6 பேர் அன்ட்ரேசபிள் இதில் சூரத்தில். எங்கடா போனீங்க, எவனையுமே காணோம் அப்படின்னு. காங்கிரஸ் கேண்டிடேட்டு இவன் தான் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு, அவன் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து அவன் கையெழுத்தை வேணும்னு அப்படி மாற்றி போட்டானா போடலையா அப்படிங்கிறத தாண்டி ஒரு கலெக்டரையோ அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவரையோ சரி கட்டாமல் இதை செய்ய முடியாது. ஏன்னா பாஜக கேண்டிடேட் 4.5 கோடி எதுக்கு எடுத்து வந்து கேட்டால் கலெக்டருக்கு லஞ்சமாக கொடுக்கறது தான் 4.5 கோடி எடுத்து வந்தான்னு சொல்லி தான் அவன் மேலே இப்போ வழக்கு கர்நாடகாவில். அப்போ என்னென்னா ஜனநாயகத்தின் ஒட்டுமொத்த செட்டப்பையும் கலைக்க பார்க்குறாங்க என்பது மீண்டும் ஒரு முறை இது தேர்தல் பிரச்சாரமாகத்தான் மாற வேண்டுமே தவிர காங்கிரஸ் ஏன் வீக்காக போட்டுருக்கீங்க? எல்லா மனிதருக்கும் பலகீனம் உண்டு. காங்கிரஸ் இருக்கிறது தான் பலகீனம் உண்டா? அதை தாண்டி நிற்கிறது நீங்கள் பெருமைப்பட வேண்டும், ஊக்குவிக்கணும். பரவாயில்லப்பா, இவ்வளவு கஷ்டத்துலையும் ராகுல் காந்தி நிற்கிறாரு, இவ்வளவு கஷ்டத்துலையும் இந்த கேண்டிடேட் நிற்கிறாங்களே. அந்த இவர் சொன்னார் பாருங்க, நம்ம உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனுடைய ஒருத்தருக்கு எம்பி சீட் கொடுத்தோன்னே அவர் சொல்லிட்டார், நான் நான்வெஜ் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன், வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அடிக்கடி கொஞ்சம் பசிச்சிருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ஏனென்றால் நான் நாமினேஷன் தாக்கல் பண்ண அன்னைக்கு ஈழி சம்மன் வந்துருச்சு எனக்கு, நான் ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேன், நீங்கள் ரெடியாக இருங்க. இவெல்லாம் போராளிங்க,
நீங்கள் அள்ளி போட்டு 50 படியை பாருங்க. சிந்தனை சேதனம், இதெல்லாம் சிந்தனை சேதனது. மிகப்பெரிய ஜனநாயக போருக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். 2வது சுதந்திர போருக்கு இந்தியா தயாராக இருக்கிறது. அங்கங்க 4 நயவஞ்சங்க இருப்பான், அங்கங்க 2 கோழைகள் இருப்பான், பேடிகள் இருப்பான், அவெல்லாம் திருச்சி ஓட தான் செய்வான். இதெல்லாம் விட்டுருங்க, அள்ளி போட்டு 50 படியை பாருங்க. 2024 தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக பாருங்க. இது மாற்றப்பட முடியாத இன்னும் ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட போகிறது. அதை மட்டும் முடித்து இதில் வந்து இப்போ ஃபெடரல் வெல்ஃபேர் பார்ட்டியில இருந்தோ அல்லது எஸ்டிபிஐ தோழர்களோ மற்றவங்க சொல்லும்போது எதிர்க்கட்சி வலிமையாக இருந்தாலுமே கூட இஸ்லாமியர் சிறுபான்மையினர் குறித்தான அந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நியாயப்பத்திரால கூட சிஏஏ பற்றி ஒரு வார்த்தை இல்லை. ஹிந்து முஸ்லீம்ங்கிற டேர்மே எங்களுடைய நியாயப்பத்திரால இல்லைன்றது மல்லிகார்ஜுன கார்கேயோட வாதமாக இருக்கிறது. அப்போது இப்போ குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட நிற்க வைக்கப்படலை காங்கிரஸ் கட்சி சார்பாக. இது போன்ற விஷயங்கள்லாம் பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்க அவங்களுக்கு பண்ண போகிறாங்க. பட் ஆக்சுவல் காங்கிரஸ்ங்கிறது அப்படி இல்லைங்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது. உங்கள் பார்வை என்ன? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று கேட்டிங்கன்னா, வெல்ஃபேர் பார்ட்டி என்ன, வெல்ஃபேர் பார்ட்டியோ அல்லது ஓவைசி ஆதரவாளர்கள் எஸ்டிபிஐ எல்லாம் சிறுபான்மையினர் குறித்து சிஏஏ குறித்து நியாயப்பத்திரால ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது சிஏஏ பொறுத்தவரை ஒரு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எங்களுடைய இயற்கையே நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் தான். அதுக்கு என்ன அதில் குறிப்பிட்டிருக்க பல விஷயங்கள் நீங்கள் எதிரானவங்க தான். நீங்கள் மற்ற நிர்வாக விஷயங்களாக இருக்கட்டும். சிம்பிளாக சொல்கிறேன், தலைவர் சிதம்பரம் அழகாக பேசினார். சிஏ எப்படி ஸ்கிராப் பண்ணணும்னு போட்டால் அதுக்கு அமித்ஷா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ சிதம்பரம் தலைவர் பேசினார், அதுக்கு அமித்ஷா ரியாக்ட் பண்ண. இது எப்படின்னா, நீ சிஏஏன்னா பாபர் மசூதி விவகாரத்தை பற்றி என்ன காங்கிரஸ் நினைக்கிறது, முஸ்லீம் இடஒதுக்கீடு பற்றி முஸ்லீம்களை பற்றியே பேசுவதற்கான தேர்தல் அறிக்கை அல்ல அது. மாறாக சிஏஏல காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி எதிரானவர்கள் தான். நம்ம அந்த எதிரான போராட்டங்களில் கலந்துருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி பல நேரங்களில் சிஏ போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறைகளுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது சட்ட விரோதமானதுன்னு சொல்லியிருக்காரு. முஸ்லீம்களை மட்டும் எங்கள் நிலைப்பாடே அதுக்கு எதிரானது தான். இது புதுசாக குறிப்பிடலைன்னா தலைவர் சிதம்பரம் சொன்னார், காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைஞ்சோடனே எப்படி ஸ்கிராப் பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அது இயற்கையிலே எதிரானது. அதை புதுசாக மென்ஷன் பண்ணல. இது நம்ம நெஞ்ச நிமித்தி திருப்தியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கேண்டிடேட் மேட்டர் கேட்டிங்க பார்த்தீங்களா, அது வேலிடான நம்ம பாயிண்ட். சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்காக இல்லை. சிஏ சிரிப்பு தான் வரும். சிஏ பற்றி மென்ஷன் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சத்தியமாக சிரிப்பேன். ஏன்னா காங்கிரஸுடைய நிலைப்பாடே ஜனநாயகத்தன்மை உள்ளது. சிட்டிசன்ஷிப் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா யாருக்கும் கொடுக்காத, இவ்வளோதான் காங்கிரஸுடைய நிலைப்பாடு. அவ்வளோதான். இது புதுசாக விளக்கம் தேவை கிடையாது. இது நம்முடைய டிஎன்ஏலே இருக்குது. வேட்பாளர்கள் தரப்படாது என்பது சத்தியமாக வருத்தத்துக்குரிய விஷயம். மகாராஷ்டிராவில் ஸ்டார் கேம்பெயினர் ரிசைன் பண்ணுறாரு, முன்னாள் அமைச்சர் அவர் ரிசைன் பண்ணுறாரு. என்னை பொறுத்தவரை இது நேரம் அல்ல. அது வேதனையான விஷயமா? எப்பவுமே தியாகிகளாக இருக்குமா கேட்குறேன். இல்லை, இது என்ன கேட்குறான், அவங்க சார்பில் கேட்குறவங்க எப்போதுமே எங்களை மட்டுமே தியாகிகளாக மாற்றிக்கொண்டு பரவாயில்ல. இந்த முறை நீங்கள் ஒரு தடவையும் போவீங்களா? இந்த முறை என்னை பொறுத்தவரை மை பர்சனல் வியூ அண்ட் ஒப்பீனியன், இந்த முறை என்னை பொறுத்தவரை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுகிறோமா, வேலைவாய்ப்பை பெறுகிறோமா, நல்ல வீடை கட்டுகிறோமா, நல்ல சிறப்பாக வாழப்போகிறோமா என்பதை பற்றிய தேர்தல் அல்ல இது. நாம் உயிரோடு தான் இருக்க போகிறோமா, இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு இருக்க போகிறோமா, நம்முடைய வீட்டில் தான் வாழப்போகிறோமா, இல்லை சிறைக்கு செல்ல போகிறோமா, அல்லது கேம்பில் எங்கேயாவது கொண்டு போய் எங்களை அடைக்க போகிறார்களா என்பதை நான் என்னுடைய பர்சனல் வியூ, திஸ் இஸ் நாட் மை கம்யூனிட்டிஸ் வியூ, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழலில் இந்த தேர்தல் முடியட்டும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் காங்கிரஸ் ஆட்சி அமையட்டும். ஏன்னா இந்த மாதிரியான சூழலில் ஒரு முஸ்லீமுக்கு நெருக்கடி இருப்பதை போலவே இஸ்லாமியர்களை தொடர்ந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆதரித்து அவர்களுக்கான நியாயங்களை உறுதி செய்து வரக்கூடிய காங்கிரஸுக்கும் நெருக்கடி இருக்கிறது. எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை மென்ஷன் பண்ணணும், எதை மென்ஷன் பண்ணக்கூடாது, யாருக்கு சீட்டு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று பல பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் உள்வாங்கி தான் இதில் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இதில் கொடுக்காம போனது சங்கடமானா சத்தியமாக எனக்கு சங்கடம். என் சங்கடத்தை பேசி கடை விரிப்பதற்கு இங்கே நேரம் இல்லை. எனக்கு இதுக்கான சூழலும் காலம் இது இல்லை. என்னுடைய ஒட்டுமொத்த சிந்தனை, எண்ணம், ஆற்றல், அறிவு, பேச்சு, என்னுடைய தியாகம் அனைத்தையும் மனித குல விரோதியாக இருக்கக்கூடிய பாஜகவை கவிழ்த்து விட்டுத்தான் நான் கண்டிப்பாக தலைவர் ராகுல் காந்திகிட்ட கேட்பேன் வாய்ப்பு கிடைக்கும் போது. ஏன் எங்களுக்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கல? அதுக்கான நேரம் வரும். நான் இதை எப்படி டேர்ம் பண்ணுறேன், திஸ் இஸ் செகண்ட் இண்டிபெண்டன்ஸ், இது வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இது இரண்டாவது சுதந்திர போர். சத்தியமாக மனப்பூர்வமாக சொல்கிறேன், இரண்டாவது சுதந்திர போர். இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் இரண்டாவது சுதந்திர போர். இதை வென்று வரும் வரைக்கும் பிரதிநிதித்துவம் கேட்குறோம், வேதனையை வெளிப்படுத்துகிறோம். வரலையா, சரி இருக்கட்டும்பா, பரவாயில்ல, கஷ்டம் இருக்குது, இல்லைப்பா எனக்கு கஷ்டம்தான், இது வேதனை தான், அதை மறுக்கலை, அது கண்டிப்பாக வேதனை கஷ்டம். ஆனால் அதற்காக கிளர்ந்தெழுது இப்போ நான் என்ன செய்யறது? நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன, நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் காங்கிரஸை கேள்வி கேட்கவா, இல்லை நான் ராஜினாமா பண்ணவா, இல்லை நான் வெளியே போகிறேன், இனிமேல் நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவா? அதை நான் இருக்கலாம், அதை எதிர்க்கிறேன். இது நேரம் இல்லைங்க அதுக்கு. இப்போ வாங்க, பெரிய சுமைகள் இருக்குது தலையில் நமக்கு. நம்மளை டோட்டலாக இந்த மண்ணில் இருந்து நீ இந்தியனே இல்லைன்னு ஒரு சிம்பிள், அது சிஏங்கிறது ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட். இந்தியனே இல்லைன்னு நம்ம ஆக்கி விட்டோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ தேர்தலில் முஸ்லீம்கள் இந்த நேரத்தில் முறுக்கிக்கிட்டோம், நமக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு ஒரு காலம் முறுக்கிக்கிட்டோம்.
இதை பயன்படுத்தி ஒருவேளை காங்கிரஸ் தோத்துருச்சு, ஒரு வாதத்துக்கு ஓய்சி சொல்கிறதை கேட்டோ வெல்ஃபேர் பார்ட்டி சொல்கிறதை கேட்டோ எல்லாரும் வந்து எவ்ரி ஒன் ஒர்க் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தி சொசைட்டி ஃப்ரம் தேர் கார்னர், அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அவங்க நிலைப்பாடு அது, அவ்வளோதான். அப்போ இப்படி ஒர்க் பண்ணும்போது தோத்துட்டோம். ராகுல் காந்தி உள்ள போட்டான், அப்புறம் எவன் பேசுவான்? வந்து ராகுல் காந்தி சிறையில் வைக்க மாட்டானா? சம்மன் வரைக்கும் கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டான். ஒண்ணுமே அவருக்கு சம்பந்தமே இல்லாத நேஷனல் ஹெரால்டு கேஸில் சம்மன் வரைக்கும் கொடுத்து நீ வந்து ஆஜராகணுன்ற அளவுக்கு அவமானப்படுத்திட்டான். இருக்கிற சிஎம் எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டான். தமிழ்நாட்டில் முதற்கொண்டு ஒரு அமைச்சரத்துக்கு உள்ள வச்சிருக்கிறான். ஒரு கொலை கேஸுக்கு கூட இவ்வளோ கடுமையாக விசாரிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது மே 4ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ அஜெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கொலை குற்றத்துக்கு கூட இவ்வளவு தூரம் டைட் பண்ண மாட்டாங்க. இதை விட கொடூரமான பிஜேபியில் சுத்திட்டு இருக்கிறான் வெளியே. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே ஆனால் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் போடப்பட்டு போக்சோவிலே வெளியே சுத்திட்டு இருக்கிறான் ஒரு எம்பி. போக்சோ கேஸ் போட்டு வெளியே சுத்திட்டு இருக்கிறான். அதை விட வாய்ப்பு பெரிய கூடுறோம் தூக்கிட்டு போய் வந்து உள்ள வச்சிருக்காங்க. அவனை கொலை பண்ணு லல்லன் டாப் யூடியூப் சேனல் பேசிக்கிட்டு இருக்கிறான். நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றான். அவன் வெளியே சுத்திட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய சூழல்ல தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு இருக்கிறாரு. ஒரு பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் முஸ்லீம் அவர்கிட்ட கூட ஒரு இப்போ முஸ்லீம் பொம்பளை கேட்குற கேள்வி கூட வைரல் ஆச்சு. இப்போ ஏன் முஸ்லீம்களுக்கு நீ பிரதிநிதித்துவம் கொடுக்கல? ஒரு சீக்கியர்கள் இஸ்லாமியர்களோட குறைவானவர்கள், அவர்களுடைய அரசியல் பங்களிப்பை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஒரு பிரதமர் ஆக முடிஞ்சுன்னா காங்கிரஸ் கண்டிப்பாக ஒரு முஸ்லீமையும் ஆக்கும். உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. நான் அதை நோக்கி போகிறேன். என் சமூகத்தை அரசியல்படுத்தணும். என் சமூகம் வந்து இந்த மைய நீரோட்ட அரசியல் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நிறைய பங்களிப்பு இருக்கணும். எங்களுக்கு எங்கள் கட்சி இப்படி ஒதுங்கக்கூடாது. மைய நீரோட்ட அரசியல் திமுக அதிமுக மெயினாக எல்லாத்துக்கும் மேலாக நமக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், இதில் வந்து இஸ்லாமியருடைய பங்களிப்பு நிறைய இருக்கணும். இப்போ நிற்போம், உரிமையாக கேட்போம், ஃபைட் பண்ணுவோம். நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு கால் ஏதாவது எசக்கு புசக்கா கேள்வி கேட்டு அதில் நான் ராஜினாமா பண்ணுறேன், இது போகிறேன், அது போகிறேன், ஒரு 10 ஓட்டில் ஒரு 4 தொகுதியில் தோத்து, அதனால் ஒரு 2 தொகுதி வித்தியாசத்தில் பாஜக வந்து என்னுடைய பயம், சத்தியமான என்னுடைய பயம், நான் கடவுள் நம்பிக்கை அதீதமாக உள்ளவன், இறைவன் மீது ஆணையிட்டு என்னுடைய பயம் அதுதான். அப்படி வந்து ஒரு கால் பாஜக உட்காந்துருச்சுன்னா இவனால தான் நான் தொல்லை தூக்கி போடுறா உள்ளன்னு ராகுல் காந்தி தூக்கி சிறையில் அடிச்சா நாளை யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பீங்க? கடவுள் நம்பிக்கை என்பது வேற, கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்றதுங்கிறது வேற, அது வேற. நம்ம அறிவுக்கு எட்டாம ஒவ்வொரு நேரத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத மறந்து எந்த நேரத்தில் எதை பேசணும்னு இருக்குல்ல, அப்போ அதை பேச வேண்டியது. புரட்சியாளர் பழனிபாபா அழகா சொல்லுவார், ஏண்டா உங்களுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் தெரியாதா, எதை எப்போ பேசணும்னு தெரியாதான்? எனக்கு வேதனை இருக்குங்க, நான் பேசாமல் போயிடுவேன்னா அப்புறம் நான் வந்து சமுதாய துரோகி ஆயிட மாட்டேன்னா? கேட்பேன். அதுக்கு ஒரு சூழல் வரும், காலம் வரும். நான் உட்காந்த பேர் தான் எனக்கு சோறு போடுங்கன்னு கேட்பேன். நான் தான் பெட்டில் படுத்துட்டு எந்திரிக்கவே இல்லை, என்ன அங்கே அம்மியை தூக்கி போட்டு எனக்கு சாவடிக்கிறது நிற்கிறானே அவன் தான் ரெடியா. நான் எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு உட்காந்து கை கழுவுறேன், மூஞ்சி கழுவுறேன், டேபிளில் உட்காந்த பேர் சோறு கிடைக்குமான்னு கேட்குறேன். என்னை அங்கேயே நான் படுத்துருக்க நிலையே என்னை கொள்றதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான். எனவே நான் எழ வேண்டும், முகம் கழுவ வேண்டும், கைகளை அலம்ப வேண்டும், அமர வேண்டும். அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்றதை பற்றி பேசுகிறேன். இந்த தேர்தல் என்பது 2வது சுதந்திர போர். இந்த சுதந்திர போரில் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில், நான் பார்க்கக்கூடிய வாழும் மகாத்மாவாக பார்க்கும் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த போராட்டத்தை, இந்த சுதந்திர போரை வென்றுவிட்டு பிறகு இந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை கேட்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றிகளை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.